தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தற்பொழுது சமீபத்தில் வெளியான உயர்நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து மிகப்பெரிய அளவிலே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம், தமிழகத்தில் வாழக்கூடிய சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கு 3.5% இடஒதுக்கீடு உரிமை இருக்கிறது. அந்த இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக ஏராளமான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்று அதிகமாக பல போராட்டங்களை சந்தித்துத்தான் நாங்கள் இந்த இடஒதுக்கீட்டை பெற்றோம். ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற மதுரை கிளையிலே GR சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் தலைமையில ஜி பாலாஜி அந்த நீதிபதி தலைமையிலான அந்த 2 அமர்வுகள் அது என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்கன்னா, இஸ்லாத்தை ஏற்று தலித் சமூகத்தில் உள்ளவர்கள் வருவார்களேயானால், தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் உள்ளவர்கள் இஸ்லாத்தை ஏற்று வருவார்களேயானால் அவர்களை PC அந்தஸ்துல நாங்க வைக்க மாட்டோம், பேக்வர்ட் கிளாஸ் அந்தஸ்துல அவங்களுக்கு தர மாட்டோம். ஏன்னா தமிழகத்தில் இடஒதுக்கீட்டை பெறுவதாக இருந்தால் முஸ்லிம்கள்ல சில குறிப்பிட்ட அந்த உட்பிரிவுகள்ல இருந்தா தான் அந்த இடஒதுக்கீட்டை பெற முடியும். அப்ப அந்த அவர் இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவர்கள் அவங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி இடஒதுக்கீட்டை பெறுகிறார்கள், தலித் என்ற அடிப்படையில், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ற அடிப்படையில். ஆனா அவங்க இஸ்லாத்திற்கு வந்த காரணத்தினால உங்களுக்கு அந்த உரிமையை தர மாட்டோம் என்கிற அளவுல இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசாங்கமே 2024 ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணாங்க. அந்த ஜிஓவை ரத்து செய்து வைத்திருக்கிறார்கள். தலித் சமூகத்திலிருந்து, தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து யாரேனும் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்று வருவார்களேயானால் அவர்கள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த 7 பிரிவுகளில் ஒரு பிரிவிற்கு அவர்களுக்கு சாதி சான்றிதழ் கொடுக்கலாம். அதன் மூலம் அவர்கள் கல்வியில, வேலை வாய்ப்புல பெறக்கூடிய உரிமையை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு அரசாணையையும் ரத்து செய்யக்கூடிய விதமாக, அப்ப இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு அவங்களுடைய கல்வி உரிமையையும் வேலை வாய்ப்பு உரிமையையும் முழுக்க பறிக்கக்கூடிய விதமாக இந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற தீர்ப்பை தற்பொழுது இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. அவங்க இதுல அப்பீல் போய் இந்த தீர்ப்புக்கு எதிராக அவர்கள் வாதாடி இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக தாவேக அரசாங்கம் திகழ வேண்டும். அப்படி ஒருவேளை அரசாங்கம் இந்த பணியை செய்யாவிட்டால் எங்களுடைய போராட்டம் இந்த மதுரையில் இதை நாங்கள் ஒரு அடையாள போராட்டமாகத்தான் அறிவித்திருக்கிறோம். இந்த போராட்டம் தமிழகம் எங்கும் கெடுகெடுக்கக்கூடிய அளவிற்கு கடும் போராட்டமாக நடக்கும். அப்ப அந்த போராட்டத்தினுடைய விளைவாக எங்களுக்கு மறுக்கக்கூடிய அந்த அநீதியை நாங்கள் மீட்கும் வரை, நீதியை பெறும் வரை எங்களுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்வோம் என்கிற ஒரு தகவலையும் இந்த பத்திரிகை சந்திப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். முகமது ஒலி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர்.